டேய் கொத்தடிமைங்களா, 70 வருஷ கட்சியில் அடிமையாக வேலை பார்த்து அடிமட்ட தொண்டனாக இருந்து நமக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துட மாட்டாங்களா, சின்னூண்டு வார்டு மெம்பர் பொறுப்பாக கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு தேவடு காத்துக்கிட்டு இருந்துக்க தேவாங்குங்களா, இந்த கோழி குஞ்சிட்டு கொஞ்சம் வாங்கி குடிங்கடா, அப்போயாவது உங்களுக்கெல்லாம் புத்தி வருதான்னு பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் இத்தனை வருஷம் கட்சியில் நாயா பேயா ஆடா மாடா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த புள்ள என்னென்னா டைரெக்டாக வந்து டெப்யூட்டி சிஎம் அவர்களே போய் பார்த்து பெரியார் புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வருது. அடுத்து என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து உங்கள் தலையிலேயே ஏறி மிதிக்கும். இதுக்கும் சலாம் போட்டு இதோடைய காலை கழுவி அதிலிருந்து வரும் தீர்த்தத்தை இடித்து குடித்து மகிழுங்கள் கொத்தடிமைகளா அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த விஷப்பூச்சிக்கு நான் ஒரு பேர் ஒன்று வச்சுருக்கேன் புதுசாக. ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா சிலர் அக்கான்னு சொல்கிறாங்க, சிலர் சகோதரின்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் இந்த விஷப்பூச்சிலாம் இந்த கேரக்டர் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு ஈனத்தனமான ஒரு பிறவியை வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் இந்த வயசில். அதனால இதற்கு நான் ஒரு புது பெயர் ஒன்று சூட்டியிருக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கோழி குஞ்சு, கலர் கோழி குஞ்சு பாப்பா அப்படி தான் அதை சொல்ல முடியும். ஏன்னு வச்சிங்களேன், இந்த கோழி குஞ்சுக்கிட்ட நீங்கள் எதாவது இறை தூவி விட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே பின்னாடியே இந்த கோழி குஞ்சு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் வளர வச்சு என்ன பண்ணுவோம், எடுத்து கசாப்பு போட்டு நம்மளே குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இதுக்கு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு என்ன வேணால் ஆகட்டும், ஆனால் இதுக்கிட்ட நீங்கள் சத்தியமாக கொத்தடிமீஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பிள்ளையோட காலை கழுவி தீர்த்தத்தை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அறிவு வளரும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுருங்க. வாங்க இந்த கலர் கோழி குஞ்சு என்னெல்லாம் சேட்டப் பண்ணுதுன்றதை போய் பார்ப்போம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ இந்த கோழி குஞ்சை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவசியம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பிள்ளையை கூப்பிட்டு இந்த கோழி குஞ்சை கூப்பிட்டு கலர் கோழி குஞ்சு கூப்பிட்டு நம்ம உதயபுரம் என்ன பண்ணுறாரு, பெரியார் புக்கை கொடுக்குறாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்கணும். இந்த கோழி குஞ்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவரை பற்றி என்ன பேசியிருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல. இந்த இருக்கு பார்த்துட்டு வரும். உதயநிதி துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தேன். அவருக்கு வந்துட்டு ப்ராப்பராக அதை படிக்க கூட தெரியல. தமிழ் ஆங்கிலம் படிக்கிறாரு, தமிழ் அவருக்கு ஏன்னா எனக்குமே பெருசாக தமிழ் அப்படிங்கிறது பெருசாக தெரியாது. ஏன்னா நான் படித்ததுமே ப்ரைவேட் ஸ்கூல் தான், இங்கிலீஷ் மீடியம் தான். அப்படிங்கும்போது இன்னுமா நீங்கள் தமிழ் கற்றுட்ருக்கீங்க அப்படிங்கிறதான் எனக்கு இருந்தது. துணை முதலமைச்சருக்கு வந்து தமிழை ஒழுங்காகவே படிக்க தெரியலையா, இந்த அம்மாவுக்கும் ஒழுங்காக படிக்க தெரியாதா. ஆனால் இவங்க 2 பேரும் பெரியார்னு தமிழ் எழுதியிருக்க அந்த புத்தகத்தை அவர் கொடுக்க இவர் வாங்க சின்ன கோழி குஞ்சு வாங்க அடடா அச்சச்சோ அம்மாம்மா அப்படியே தமிழை நீங்கள் படித்து கிழிச்சிட்டாலும் நீங்கள் தான் தமிழர் கிடையாது நமக்கு தெரியுமே. அதனால தானே இந்த மாதிரி எச்சத்தனமான ஈனத்தனமான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீ செஞ்சுட்டு போ. எனக்கு என்ன ஒரு கேள்வின்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கொத்தடிமைஸ்லாம் வந்து குதிச்சாங்க. எதுக்குன்னா, புதுசாக இப்போ ஒரு 5-6 பேருக்கு நம்ம பதவி போட்டிருக்காருல, ஒரு ஜட்ஜுக்கு, அப்புறம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தார், அது திங்க் அருண்ராஜ் நினைக்கிறேன், இது போன்றவர்களுக்கு பதவி போட்டதுக்கு நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டீங்க, புதுசாக வந்தவங்களாம் பதவி கொடுக்குறீங்க. உங்களுக்காக இத்தனை வருட காலமாக பணியாற்றிய விஜய் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்கலையா அப்படின்னு வக்கனையாக கேட்க தெரிஞ்ச இந்த விருந்தாளிக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களாம் உண்மையாலுமே சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கிற ஜென்மங்களா, இல்லை எல்லாத்தையும் தூர தட்டி விட்டுவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கோழி குஞ்சு மாதிரி ஆட்களுடைய காலை கழுவி அதில் வாங்கி தண்ணி குடித்து உயிர் பாலும் ஈனப்பிறவிகளான்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீ இப்படி கேட்குற அப்படின்னாங்களா? எஸ், இப்போ தளபதி அவர்களுடைய ஒரு ரசிகர் மன்றத்துலேயோ இல்லை ஒரு நற்பணி மன்றத்துலேயோ ஒருத்தவங்க இத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முக்கியமாக தளபதி கிட்டேருந்து அரசியல் எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது.
ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது தளபதி அவர்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிப்பாரா, அரசியல் ஒன்று ஆரம்பிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவர் மேலே இருக்கிற அன்பில், அவர் மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க அந்த நற்பணி மன்றம் வச்சு நடத்துறது, அது மூலிமா அவங்களால முடிஞ்ச சேவைகளை செய்கிறது, இப்படி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் அதில் யார் திறம்பட செயல்பட்டு யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கான பதவியை தான் வழங்குறாரு. அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து தளபதிக்கு அகேன்ஸ்டா, எனக்கு நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன் ஆனால் எனக்கு கொடுக்கல, இத்தனை வருஷம் நான் இருந்தேன் அவர் எந்த ஒன்று பார்க்கலன்னு சொல்கிற இவங்கள மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு தான் பதவி போடாமல் இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பணத்தாசை பிடிச்சவங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால யார் பணத்துக்காக இல்லாமல் குணத்துக்காக மக்களுக்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களுக்கு அவர் வந்து பதவி போட்டிருக்காரு. சரி, இப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பித்தனால ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள்லாம் இத்தனை வருஷமாக இந்த திமுகவுக்காக போஸ்ட் ஒட்டியிருப்பீங்க, கட் அவுட் கட்டியிருப்பீங்க, கொடி கட்டியிருப்பீங்க, கோஷம் போட்டிருப்பீங்க, வெயிலையும் மழையும் காஞ்சிருப்பீங்க, குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் போய் காத்து கடந்திருப்பீங்க, 200 காசுக்கு பிச்சை எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் எதற்கு? எப்பயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட மாட்டாரா? நம்மளே ஒரு துணை முதலமைச்சர் கூப்பிட்டு பாராட்டிட மாட்டாரா? நம்மளே ஒரு சிஎம் கூப்பிட்டு பாராட்டிட மாட்டாரா? அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே செஞ்சுருப்பீங்க. ஏன்னா இவங்க தான் 70 வருஷ கட்சி ஆச்சு. ஏன்னா இவங்க அரசியல் பாரம்பரியம் கொண்டவங்க, அரசியலே இருக்கிறவங்க. அப்போ இந்த அரசியலுக்குள்ளே போய் சேர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் செய்வாங்க. விவரமாக இருக்கிறவன் ஒரு பொசிஷன் எதிர்பார்த்து போவான். விவரம் இல்லாமல் இருக்கிறவங்க இவரால் ஏதாவது நமக்கு செஞ்சிட முடியாதா, இல்லைன்னா அட்லீஸ்ட் பேசிக்காக நான் சொன்ன மாதிரி அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியாதா, அவருக்கு கை கொடுத்துட முடியாதான்ற இந்த ஒரு பேசிக் இதுக்காகவாது நீங்கள் தொண்டராக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களை எல்லாம் சட்டை கூட செய்யாமல் ஏண்டா முந்தா நேற்று தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி போயிட்டு உங்கள் துணை முதலமைச்சரை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பரிசு கொடுக்குறாரு அப்படின்னா, அது அன்பின் பரிசு கூப்பிட்டு போகிறாருன்னா, அப்போ உங்களுக்கு புரியணும் திமுக அப்படின்றது திருட்டு கட்சி எதை நோக்கி செல்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் கொத்தடி மீஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த கோழி குஞ்சு போய் நம்ம உதவி ப்ரோவை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து புத்தகம் வாங்கிருச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு. ஏன்னா இந்த பிள்ளை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அதுலேயும் முக்கியமாக தளபதி அவர்கள் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு படி மேலே போய் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண அளவுக்கு வந்துச்சுன்னா கழுதை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துருச்சு. வளர்ந்துட்டாங்களாமா. என்னது? ஏன்னா போய் ஒரு உதவி ப்ரோவை பார்த்துட்டு வந்துட்டாங்களா, அதனால் வளர்ந்துட்டாங்களாமா. இனி இப்படி தான் இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்களாமா. அதை தான் வந்து நமக்கு வந்து இந்த ட்வீட் மூலிமா அவங்க வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல உதவி ப்ரோவுக்கு என்ன தெரியப்படுத்த விரும்புகிறேன்னா, அந்த ட்வீட்டு தளபதிக்கு போட்டது இல்லை துணை முதல்வர் அவர்களே, சின்னவர் அவர்களே, இது உங்களுக்கு போட்டது தான் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்குன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் பாருங்கள், சைடில் வைக்கிறேன். ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதையில் ஓடுது, அது காலில் மாட்டி குப்பையான சின்ன பின்னமாக போகிறாங்க நம்ம ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்ற மாதிரி கவிதை போட்டிருக்கு. இந்த இடத்துல நான் கேள்வி கேட்குறேன். ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதையில் ஓடுகிறது, யாரை சொல்லுது? அப்போ சின்னவரை தான் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 70 வருஷ கட்சி இப்படி ஒரு கோழி குஞ்சை கூப்பிட்டு வச்சு கௌரவப்படுத்தணும்னு அவசியம் வர வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து பாரம்பரியமான கட்சி, அவங்களுக்கு தான் 2 கோடி வாக்காளர்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து 200 தொகுதியிலையும் தேய்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர்களே பல இடத்துல சொல்லியிருக்காருல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கோழி குஞ்சு காலை கழுவ வேண்டிய அவசியம் வந்து திருட்டு முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காதுல்ல. ஆனால் ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதையில் அப்படின்னா நம்ம இளமைன்னு எடுத்துக்கலாம். இளமையாக இருக்கிறது யார்? இப்போதைக்கு தளபதியை விட சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதய் ப்ரோவில் தான். ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதை. ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி குஞ்செல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் கௌரவப்படுத்த மாட்டார். அவருக்கு ஓரளவுக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி அதாவது இந்த இளைஞர்களை எப்படி வந்து கவரலாம், அதுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த விஷப்பூச்சியை கொண்டு வர்றாங்க. அப்போ இது யார் செஞ்சுருப்பா? நம்ம உதய் ப்ரோ தான் செஞ்சுருப்பார். அப்போ உதய் ப்ரோ தான் இது சொல்லுது, ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதையில் ஓடுதான். அடி பாய், இப்படி அவங்கக்கிட்டே காசை வாங்கிக்கிட்டு அவரையே நீ இப்படி சொல்கிறியே, உனக்கெல்லாம் வந்து நீ எல்லாம் வந்து சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்லையா பிரதர்? பார்த்துங்க. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, காலில் மாட்டில் சின்ன பின்னமாக ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து வீணாக போயிட்டாங்களாம். அஃப்கோர்ஸ் இந்த 70 வருஷ கட்சியில் கொத்தடிமையாக ஆடா மாடா தேடா உழைச்சவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வீணாக தான் போயிட்டாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நேற்று வந்த ஆளை ஏதோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கின்றனாலையா, இல்லை புடவை கட்டி இருக்கின்றனாலையா,
இல்லை நீயே உன்னை தன்னைத்தானே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்க, என்னை கிளாமர் மெட்டீரியல் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற நீ சொல்லியிருக்க. ஏமா கோழி குஞ்சு, ஒருவேளை அதனாலயா அப்படின்னு நமக்கு தெரியல. எதனால வந்து தூக்கி கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் தூக்கி கொடுத்துருக்காங்க. கடைசியில் தூக்கி வைப்பாங்க, அன்னைக்கு தெரியும் உனக்கு. கொத்தடிமீங்களா, இப்போ புரியுதா? இது காசையும் வாங்கிட்டு உங்கள் சின்னவர்கிட்ட போய் பாராட்டையும் வாங்கிட்டு கடைசியில் அவரைத்தானா பேசுது. இதை தான் நான் உங்களுக்கு உணர்த்தணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ மூலிமா. இருந்தாலும் என்னதான் கொத்தடிமை டீமாக இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு சூடு சொரணை இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க போல இருக்கு. அவங்களும் கொஞ்சம் கொந்தளிச்சிட்டாங்க. எதை பார்த்து இந்த அம்மாவை கூப்பிட்டு பாருன்னது பார்த்து அவங்களும் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க. ட்வீட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் லைட்டாக அப்படியே பார்த்துட்டு வருவோம். கடந்த காலங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்த வைஷ்ணவி அந்த பதிவுகளை எல்லாம் திமுகவில் சேர்ந்த பின்னர் டெலிட் செய்தார். தற்போது தாவேகாவையும் அதன் கட்சி தலைவர் விஜயையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தனது தாயாருடன் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதியை சந்தித்தார் வைஷ்ணவி. முதல்வரும் கழகத்தின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி அண்ணன் அவர்களை சந்தித்த போது இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் இன்றைய அரசியல் களத்தில் மக்கள் பணிகளை முன்னெடுக்க பல ஆலோசனைகளை வழங்கினார். என்னுடைய பணி சிறக்க வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டேன். செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு நன்றி என்ற பதிவை போட்டிருந்தார். தற்போது இந்த பதிவுதான் சோசியல் மீடியாவில் திமுகவினுடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் திமுகவினர் பலரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஜெயராமன் என்ற திமுக நிர்வாகி வெளியிட்டுள்ள பேஸ்புக் பதிவில், இந்த வயதிலேயே மாற்றி பேச தெரிந்த கில்லாடி அரசியல்வாதி இந்த பெண் இளம் தலைவரை சந்தித்தது, அதுவும் செந்தில் பாலாஜி என்ற மண்டல பொறுப்பாளருடன் சென்று சந்தித்தது திமுக உடன்பிறப்புகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மட்டும் இளம் தலைவருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். அதேபோல் சஞ்சு சரவணன் என்ற மற்றொரு திமுக பெண் நிர்வாகி, போன மாசம் தாவேகா மேடையில புசியார பார்க்க வாய்ப்பு கிடைக்கலன்னு கட்சி மாறின பச்சோந்தி இதெல்லாம் என்ன சாதிச்சதுன்னு நேர துணை முதல்வர் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. உண்மையா உழைக்கிற தொண்டர்களுக்கு இதெல்லாம் கடுப்பேத்தும்னு செந்தில் பாலாஜி போன்ற உணர வேண்டாமா என்று கடுப்பாகி பதிவுகள் போட்டுள்ளார். சோ என்னதான் வந்து கொத்தடிமை கூட்டமாகவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே இப்போ ஒரு 4 நாய் வளர்க்குறோம். எல்லா நாயும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஒரு நாய் இப்போ ரொம்ப வந்து நாயை டார்ச்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு நாய் கடிக்க ஆரம்பிக்கும், குலைக்க ஆரம்பிச்சிடும், லவ்லும் கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாய்கள் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி சொல்கிற வீட்டில் வளர்க்குற நாய்களை சொல்கிறேன், நீங்கள் வாட்டி தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி இந்த கொத்தடிமைகளை வளர்க்குற கூட்டமாக இருந்தாலும் இந்த கொத்தடிமைகளை யாருக்காவது ஒருத்தருக்கு லைட்டாக சூடு சொன்னது இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த ட்வீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம உதயபூர்வ கண்ணில் போய் படுமா படாதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய கட்சி, 70 வருஷ பாரம்பரிய கட்சி, பல தலைமைகளை கொண்ட கட்சி அப்படின்னு பீத்திக்கிற பல தலைமைகளை வச்சிருக்க, உண்மையாலுமே வச்சிருக்க இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் போய் இந்த கோழி குஞ்சு காலில் விழ வேண்டிய அவசியம் இங்கேருந்தே வந்துச்சு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா அள்ளு விடுது. ஒத்துக்கிட்டு போங்கடா. ஏன்னா தளபதி அவர்களுடைய ஒரு கொடிக்கம்பத்தை பார்த்தா கூட உடைக்கிற கம்யூனாடி பசங்களா தானே நீங்க இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தானே உங்க அரசியல் லட்சணம் இருக்கு. எந்த இடத்துல எந்த ஊர்ல இடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு கொடிக்கம்பம் ஒரு படம் போட்டிருக்கு, அதை நீங்க இடிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ பயம். உங்கள் மூஞ்சியை தவிர வேறு எந்த மூஞ்சியும் தமிழக மக்கள் மனசில் போய் பதிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான எல்லா வேலையும் செய்கிறீங்க. அதை தான் வந்து தளபதி அவர்கள் சர்க்கார் படத்திலே சொன்னார். இந்த பிராண்டு என்னது ராதாரவி சொல்லுவார், டேய் நாங்கள் ஒரு நாயை கொண்டு போய் நிறுத்தினா கூட, அந்த தொகுதியில் நிறுத்தினா கூட எங்கள் தலைவர் தான்டா ஜெயிப்பார்னு ராதாரவி சொன்னது வந்து 100% உண்மை. 100%. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே திருட்டு முன்னேற்ற கழகம் எல்லாமே மக்களை நாய் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால தான் வெறும் அந்த அடையாளத்தையும் சின்னத்தையும் பார்த்து ஓட்டு போடுற ஒரு குருட்டு கும்பலாக நம்மளை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். உதயசூரியனா போய் குத்து, ரெட்டையிலையாக போய் குத்து. அவன் எந்த கட்சிக்காரன், அவனோட கட்சி எந்த கூட்டணியில் வந்திருக்கு, அவனா இவனான்னு யாருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் போய் குத்திட்டு வந்துடுவீங்க. கேட்டால் நாங்கள் கலைஞருக்காக குத்துனோம், நாங்கள் அம்மாக்காக குத்தணும்னு வைங்க. இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து நம்மளை குத்துறாங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல், உண்மையான அரசியல் மக்களுக்கு செய்யாமல் கேவலமான அரசியலை செய்து மக்களை நசுக்கும் ஒரு கூட்டத்தின் அடிமையாக தான் இத்தனை வருடகாலமாக நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இப்போயாவது இந்த தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இவங்க எந்த அளவுக்கு ஒரு திருட்டு பசங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம். ஒரு படத்தில் ஒரு டைலாகே இருக்குது, அதை பார்ப்போம். ஆமா, என்ன பக்கம் திடீர்னு கட்சி ஆபீஸ் வந்துட்டீங்க? நீங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்.
புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. அவனை நீங்க வளர விட்டுட்டீங்க, இப்ப அவன் தலைவன் ஆயிட்டான். முதல் நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. நாட்டுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி வெளியே தான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், உள்ளுக்குள்ள ஒத்தாசை இருப்பேன். புதுசா எவனுமே வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப 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 கண்ணுங்கருத்தமா இருக்கிறது தான் இந்த திருட்டு திராவிட கழகங்கள். அது டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும். ஏன்னா அவங்க தான் வந்து எத்தனை பேர் புதியவர்கள் வந்தாலும் அவர்கள் எல்லாரையும் நசுக்கி அவர்கள் கூடாரத்தில் கொண்டு போய் வச்சுக்கக்கூடிய ஒரு திறமைப்படுத்தவங்க அப்படின்றத நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அந்த திறமையெல்லாம் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரு கூட்டத்தை, ஒரு இனத்தை, ஒரு தமிழ் இனத்தை வந்து அடிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையாலுமே டேலண்டட் பர்சன் தான். ஏன் இந்த தமிழ் இனத்தை அடிமையாக வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதற்கு வந்து முக்கியமான காரணம் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். அது வச்சு தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த ஜாதியை பேரை வச்சிருக்கவர்கள் கூட இன்றைக்கி இந்த கூட்டத்தின் அடிமையாக தான் இருக்காங்க. ஒரு வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டு இருக்கும் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி வாய்ப்பே வருதுன்னு சொன்னால் கூட, ஆனால் நாங்கள் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் இங்கே அடிமையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் இல்லாமல் தன் இனத்தையும் கொண்டு போய் அடிமையாக வச்சுருக்காப்புல, தன் சமூகத்தின் மக்களையும் கொண்டு போய் அடிமையாக வச்சுருக்காப்புல. அதுதான் அரசியல். இந்த மாதிரி அரசியல் எல்லாத்தையும் தான் எதிர்த்து இன்றைக்கி யார் வந்திருக்கா? ஆம்பளையாக ஒருத்தர் வந்திருக்காரு. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து போன கமலஹாசன் முதற்கொண்டு இவங்க கட்சியில் இழுத்துட்டாங்க. ரஜினிகாந்த் வந்திருந்தாலும் கண்டிப்பாக இழுத்துருப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா அவர் பிஜேபியோட ஒருவராக இருந்திருப்பார். கண்டிப்பாக இவங்க இழுத்துருக்க முடியாதுன்றது தெரியும். ஆனால் ரஜினி அவர்களுக்கு தெரியும், என்னதான் நம்ம வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மூளை மழுங்கி போன இந்த தமிழக மக்கள்கிட்ட நம்மளுடைய பேச்சு ஈடுபடாது, நம்மளுடைய அரசியல் ஈடுபடாது. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாவறதுக்கு பதிலாக நம்ம வாட்டுக்கு படத்தில் நடித்தோமா, ஒரு 100-150 கோடி சம்பளம் வாங்கினோமா, ஜம்முன்னு இருந்தோமான்னு வாழ்க்கையை பார்த்துட்டு அவர் போயிட்டார். ஆனால் ஏன் போனார்? ஏன்னா அவருடைய மண் கிடையாது, இது அவருடைய இனம் கிடையாது, அவருடைய மக்கள் கிடையாது, அவருக்கான உயிர் கிடையாது இங்கே. அதனால அவர் போயிட்டார். ஆனால் இங்கே தளபதி அவர்கள் இறங்கியிருக்கார் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய மண், அவர் பிறந்த மண், அவர் தமிழர், அவருடைய இனம், அவருடைய மக்கள், அவருடைய ரத்தம். ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிறதும் தன்னுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இப்படி உறவு முறையாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்கிறனால தான் இந்த உயரத்தை கொடுத்த இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? திருப்பி நம்ம ஒரு நடிகராக இருந்தால் நம்மளால் ஓரளவுக்கு தான் சேவை செய்ய முடியும், ஓரளவுக்கு தான் உதவி செய்ய முடியும், ஒரு குறிப்பிட்ட 1-2 பேருக்கு நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஒட்டுமொத்த இனத்துக்கும் நம்ம ஒரு உதவி செய்யணும், ஒட்டுமொத்த இனத்துக்கும் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா அதற்கு அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் எங்கே கிடைக்கும்? அரசியல் அப்படின்ற அந்த அமைப்புக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்றது தெரிஞ்சு தில்லா தைரியமாக தெம்பாக, திரும்ப சொல்கிறேன், ஆம்பளையாக ஒருத்தன் இறங்கியிருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ அப்போ அவர் இறங்குனா என்ன? இத்தனை நடிகர்களை வந்து அபகரித்த இந்த திருட்டு கழகத்தினால தமிழக வெற்றி கழகத்தை அபகரிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், முடியாது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா பேர்லேயே அவர் வந்து திராவிடத்தை வைக்கல, தமிழக வெற்றி கழகம் தான் வச்சுருக்காரு. ஸோ நான் தமிழருக்கானவன், தமிழகத்துக்கானவன், தமிழ்நாட்டுக்கானவன் பேர்லேயே வந்து பதிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அரசியல் எதிரி, என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி 2 பேரை டைரக்ட் ஹிட் பண்ணுறாரு. இந்த 2 பேரையும் டைரக்ட் ஹிட் பண்ணி எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் இறங்கினது கிடையாது. ஒன்று சென்ட்ரலு, இன்னொன்று ஸ்டேட்டு. இவங்களுடைய கூட்டுக்களவாணித்தனத்தை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் எடுத்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறார். இவர் இன்னும் களத்தில் இறங்கலை முழுசா. ஆனால் களத்தில் இறங்காதப்பதியே இவரை கண்டு ஒன்றுக்கு போகும் ஒரு மனநிலைமையில் தான் இன்றைக்கி திமுககாரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஆகஸ்ட் 15க்கு மேலே சுற்றுப்பயணம் இறங்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அத்தனை வேலைகளும் இனி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதற்கான முதற் படிக்கட்டு தான் இந்த கோழி குஞ்சை வச்சு ட்வீட் போட வைக்கிறது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள், தமிழக தம்பிகள் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகும். எல்லாம் இதை வந்து ஒரு அப்யூஸ் மோடுக்கு போயிடுவாங்க. பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பேத்தியா விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெண்ணை எப்படி சித்தரிக்கிறது, பெண்ணை எப்படி பேசுது அப்படின்வாங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம், கோழி குஞ்சு க்யூட்டாக இருக்கும், அதனால தான் கோழி குஞ்சுன்னு சொன்னேன். தப்பாக ஒன்றும் சொல்லலை. கலர் கோழி குஞ்சு நாங்களாம் சின்ன வயசுலாம் வாங்கி வளர்த்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க. அப்படி ஒரு வளர்க்கப்படும் கோழி குஞ்சு தான் இது. இது திமுகவிற்காக வளர்க்கப்படும் ஒரு கோழி குஞ்சாக இருக்கிறனால தான் இதை நான் கோழி குஞ்சுன்னு சொல்கிறேன். அப்படி இருக்குது. இன்றைக்கி இந்த கோழி குஞ்சை, கலர் கோழி குஞ்சை இவங்க வளர்க்குறாங்க. என்றைக்கு தேவைப்படுமோ அன்றைக்கி கசா போட்டுருவாங்க. ஆனால் இது
கோழி குஞ்சா இருந்தாலும் பயங்கரமான விஷத்தன்மை கொண்ட கோழி குஞ்சா இருக்குமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுது. இன்றைக்கி 200 அங்கே போயிடுச்சு, நாளைக்கு திடீர்னு அப்படியே 7 மாறுமோ மாறாதோ. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பொண்ணு தான். நான் அதனால தான் சொன்னேன், டே கொத்தரி மீசுங்களாம் நீங்கள்லாம் கொஞ்சம் அறிவு வளரணும்னா இந்த கோழி குஞ்சோடைய காலை கழுவி வாங்கி குடிங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். மக்களை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில்லறை வேலைகள்லாம் இதற்கு முன்னாடியும் இந்த திருட்டு முன்னேற்ற கழகங்கள் செஞ்சுருக்காங்க. இத்தனை வருடமாக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வரல. ஏன்னா இவங்க அதை கொண்டு வந்து சேர்க்கலை. அப்போ அதற்கான சோர்ஸ் இல்லை. நீங்கள் படிக்கும் தின நாளிதழ், அதாவது நியூஸ் பேப்பர்லேயும் உங்களுக்கு போடக்கூடிய நியூஸில் மட்டும்தான் நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமோ ஒழிய உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிற இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் வந்தாங்க, பொய் சொன்னாங்க, புரளி சொன்னாங்க, பிரித்து வச்சாங்க, ஜாலியாக இருந்தாங்க, இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் இன்றைக்கி நியூஸாக வந்து நம்ம பார்க்குறோம், செய்தியை வந்து கேட்குறோம். எல்லாத்தையும் நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. அது எந்த கட்சி தவறு செய்தாலும். அப்படி இருக்கும்போது இது நல்லது கெட்டது என்னன்னு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரப்போகிற 2026 நம்ம செய்யலை அப்படின்னா, திருப்பி சொல்கிறேன், இழப்பு விஜய் அவர்களுக்கு கிடையாது, இழப்பு நமக்கு தான். ஆக்சுவலி அவர் நம்ம நம்பியிருக்காருன்னு, ஆனால் அவர் நம்ம நம்பி இல்லை, நம்ம தான் அவரை நம்பி இருக்கோம். நம்ம தான் அவரை போன்ற ஒரு உண்மையான தைரியமான ஒரு ஆளை நம்பி இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க கூடிய சீக்கிரம். ஏன்னா அவர் இன்னைக்கு களத்தில் இறங்குறதுக்கான எல்லா வேலைகளும் திட்ட வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இனி இறங்கும் போது அவர் அதுக்கப்புறமா என்னென்ன உங்ககிட்ட பேச போகிறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதற்கப்புறமா நீங்களே அதை முடிவு பண்ண தான் போகிறீங்க, இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் தம்பிகள் தங்கைகள், நீங்கள் இந்த மாதிரி கோழி குஞ்சு விஷப்பூச்சியை ரொம்ப அப்யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கட்சி பெயரை கெடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதை தான் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லி இந்த கோழி குஞ்சு டிஸ்கஷனை இதோட நான் முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.